தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கல்வாரி நாயகனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு விசேஷித்த நாள். துக்கப்படுகிற நாள் அல்ல, கண்ணீர் வடிக்கிற நாள் அல்ல. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணின நாள். இன்றைக்கு அநேகர் துக்கத்தோடும் வேதனையோடும் பசியோடும் உபவாசத்தோடும் இந்த நாளை அனுசரிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த நாள் துக்கப்படுகிற நாள் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவன். இதற்காக நாம் துக்கப்பட வேண்டியதல்ல, மாறாக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக நம்மை ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு நிச்சயமோ அதே போலத்தான் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஐயோ, நான் பாவியாக இருக்கிறேன், எவ்வளவோ காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்திருக்கிறேன், நான் எப்படி நீதிமானாக முடியும் என்று நினைக்கலாம். பிசாசானவன் உங்கள் பாவங்களை உங்க மன கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நீங்கள் செய்த எல்லா காரியங்களையும் அவன் அடிக்கடி ஞாபகப்படுத்தி நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை என்பதையும் நீங்கள் கர்த்தருக்கு மிக தூரமாயிருக்கிறீர்கள் என்பதையும் உங்களிடம் பாவ சிந்தனைகளை கொண்டு வந்து நீங்கள் நீதிமான்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் வேதத்திலே மிக அழகாக நாம் பார்க்கிறோம், நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அன்பானவர்களே, எப்பேற்பட்ட பாவிகளாயிருந்தாலும் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் போது, உங்கள் குற்றங்களை ஒப்பு கொடுக்கும் போது, இந்த ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம் உங்களை நீதிமானாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் இனி தூரமாய் வாழ வேண்டியதில்லை, இனி நீங்கள் அந்நியராய் இருக்க வேண்டியதில்லை. அவருடைய இரத்தத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். நீங்கள் உங்கள் பாவங்களை இந்த நாளிலே அறிக்கை செய்யும் போது அவருடைய மாசற்ற இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்கி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.